கரண்ட்டாக பிட்காயின் வந்து ஒரு ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் கூட மோர் தென் ஒரு 500 டிஃப்ரெண்ட் காயின்ஸ் பினான்ஸில் இருக்குது. அந்த 500 காயின்ஸுமே அப் ட்ரெண்டில் இருக்கா, ஆல் டைம் ஹையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் இதை எப்படி நான் ஈஸியாக ட்ராக் பண்ணுறது? ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டு எந்த அளவுக்கு புல்லிஷாக இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது, இல்லைனா ஒரு லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குன்னு எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? எய்தர் நம்ம ஒவ்வொரு சார்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும். 500 காயின்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறது ரொம்பவே பெரிய மேனுவல் டாஸ்க்கு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஈஸியாக ஒரு ஆட்டோமேட் பண்ணலாம். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்ட் மூலிமா எத்தனை நம்பர் ஆஃப் காயின்ஸ் இப்போ கரண்ட்டாக அப் ட்ரெண்டில் இருக்குது, ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்டில் இருக்குது, இல்லை லாங் டேர்ம் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு ஓவராலாக ஒரு 500 காயினில் இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் காயின்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஓவரால் மார்க்கெட்டு பேரிஷாக இருக்கா இல்லை புல்லிஷாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். வெறும் பிட்காயின் மட்டும் ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால ஓவரால் மார்க்கெட்டே வந்து புல்லிஷில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை எப்படி ஏஐ யூஸ் பண்ணி, எனக்கு கோடிங்கே தெரியாது, பட் நான் ஏஐ யூஸ் பண்ணி இந்த கோடை எப்படி எழுதி எப்படி இந்த ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை நான் ட்ராக் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ நான் ட்விட்டரில் பெட்மா அப்படின்ற ஒரு கிரிப்டோ யூசர், அவர் வந்து பேஸ்ட் ஆன் போர்ட்டுகீஸ் ட்ரேடர், அவர் வந்து ஒரு நிறைய ஆர்டிகல் ஷேர் பண்ணியிருப்பார். அதில் ஒன் ஆஃப் த ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார், எவ்வளோ நம்பர் ஆஃப் கிரிப்டோ அசெட்ஸ் வந்து ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு ஒரு ஆட்டோமேஷன் டூல் நான் பில்ட் பண்ணேன். அதில் வந்து நான் என்னால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியுதுன்னு டீட்டெயிலாக போட்டிருந்தார். அதில் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக என்னென்ன விஷயம்லாம் அந்த கோடில் இருக்கணும், அந்த கோடில் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக ஒன்று போட்டிருந்தார். இது சத்தியமாக எனக்கு படித்து பார்த்தா ஒன்றுமே புரியல. பட் நான் என்ன பண்ணிட்டேன், இதை அப்படியே கொண்டு போய் காப்பி பேஸ்ட் பண்ணி நான் கிளாட் ஏஐன்னு ஒரு ஏஐ டூல் இருக்குது, அதில் வந்து நான் வந்து ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட்டை ட்ராக் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு கிரிப்டோ மார்க்கெட் ஸ்கேனர் மாதிரி பைத்தானில் க்ரியேட் பண்ணணும். இந்த ஒரு ஆர்டிக்கலை நான் ஒன்று காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், அதை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பினான்ஸ் ரிலேட்டடான ஒரு பைத்தான் கோட் கொடு. ஸோ தட் அதை நான் அப்படியே ரன் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் மார்க்கெட் கேப்புக்கு ஒரு பர்டிகுலர் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குன்றதை ட்ராக் பண்ணலாம் அப்படின்றத அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அதை ரீட் பண்ணிவிட்டு இட் ஸ்டார்டட் ஜென்ரேட்டிங் கோட். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஓவராலாக சிசிஎக்ஸ்டி அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரியில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு என்ன ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் வேணும், என்ன ஸ்பெசிஃபிக் லைப்ரரி வேணும், என்னென்னலாம் வேணுமோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் கோடை அதுவே ரைட் பண்ணிடுச்சு. ரைட் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த கோடை காப்பி பண்ணி நான் விஎஸ் கோடுன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்ட்டு, அதில் நான் காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கான நெசசரி அவுட்புட் அதில் வந்துடும். ஸோ ஒன்ஸ் அந்த பைத்தான் கோடு கிளாட் ஏஐ கொடுத்ததுக்கப்புறமா அதை அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த விஎஸ் கோடில் போட்டு ரன் பண்ணோடனே இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ரன். ஸோ பார்த்தீங்கன்னா 545 டிஃப்ரெண்ட் காயின்ஸ் இருக்குது. ஃபார் லாஸ்ட் 730 நாளுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் டேட்டாவை அது ஒவ்வொரு சிம்பிள்ஸாக ப்ராசஸ் பண்ணி 545 காயினோட டேட்டாவும் அதை டவுன்லோட் பண்ணிவிடும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதில் எந்தெந்த காயின்ஸ்லாம் அந்த ஃபியூச்சர்ஸில் இருக்கோ அது எல்லாமே தனியாக எடுத்துகிட்டு அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மூவிங் ஆவரேஜை அதை ப்ளாட் பண்ணும். ஏன்னா வந்து சில காயின்ஸ்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக லிஸ்ட் ஆகிருக்கும், அதனால் ஒரு 200 டேஸுக்கான டேட்டா அதில் இருக்காது. ஸோ மற்ற எல்லா காயின்ஸுமே அதை எடுத்துகிட்டு மோர் தென் ஒரு 382 காயின்ஸ் விச் வேஸ் பீன் ட்ரேடிங் ஃபார் மோர் தென் 200 டேஸ் அதோட மூவிங் ஆவரேஜ் எடுத்துகிட்டு ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் 100 டே மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் 200 டே மூவிங் ஆவரேஜ் இது எல்லாமே அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸு அந்த பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஆல்மோஸ்ட் 41% ஆஃப் த ஓவரால் காயின்ஸ். ஸோ ஒரு 340 காயினில் 41% ஆஃப் த காயின் 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி 34% ஆஃப் த ஓவரால் காயின்ஸ் ஒரு 100 நாள் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு 37% ஆஃப் த காயின்ஸ் மேலே இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆல்மோஸ்ட்டு பிட்காயின் ஆல் டைம் ஹையில் இருந்தால் கூட ஸ்டில் மோர் தென் 60% ஆஃப் த காயின்ஸ் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே தான் இருக்குது, இன்னும் மேலே போகலன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு லீடர் மூவ் ஆகும், அந்த லீடரை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் அந்த ஃபாலோவர்ஸ் மூவ் ஆவாங்க. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் தான் லீடர். ஸோ இந்த பிட்காயின் ஒன்ஸ் ஆல் டைம் ஹை ஹிட் ஆகிடுச்சுனாலே இப்போ ரெஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆல் டைம் ஹை நோக்கியோ இல்லை அப் ட்ரெண்டை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு டேட்டா பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சா, இது அப்படியே வந்து ஓவரால் சார்ட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனாகவும் அது பிளாட் பண்ணிடும். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக தெரியும். ஸோ ஓவராலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் 50 டே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ், நடுவில் இருக்கிறது 100 டே மூவிங் ஆவரேஜ், கீழே இருக்கிறது 200 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ அந்த ரைட் ஹேண்ட் சைடில் அந்த க்ரீன் கலரில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு கீழே ஆல்மோஸ்ட் ஒரு டாட்டர் லைன் இருக்கும், ப்ளூ லைன், அது வந்து ஓவர் சோல்டு ரீஜனு, மேலே இருக்கிற டாட்டர் லைன் வந்து ஓவர் பாட் ரீஜன். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து இந்த ஓவரால் நம்பர் ஆஃப் காயின்ஸ் அந்த கீழே இருந்து மேலே போக ஆரம்பிக்குதோ, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கீழே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே வர ஆரம்பிச்சது.
இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 41% ஆஃப் த ஓவரால் காயின்ஸ் வந்து ஓவர் சோல்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்குது. அதே தான் வந்து 100 டே மூவிங் ஆவரேஜும். அது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு கீழே இருந்தது. இப்போ அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகுது. ஸோ ஓவராலாக ஒரு ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்டை பார்த்த ஒரு மார்க்கெட்டு இப்போ அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போக ஆரம்பிக்குது. ஆனால் பிட்காயின் ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ இது எல்லா ரெஸ்ட் ஆஃப் த எல்லா காயின்ஸும் இப்போ அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஃபர்தர் அப் ட்ரெண்டில் போக ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பிட்காயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த ரெஸ்ட் ஆஃப் த காயின்ஸும் இன்னும் ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஓவராலாக டைரெக்டாக மார்க்கெட் சென்டிமெண்ட் பிட்காயினை மட்டும் வச்சு பார்க்காம எவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் எந்த ஜோனில் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு கோடு வச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இந்த கோடுக்கான ப்ராம்ப்ட்டு இதை எப்படி நீங்கள் கொடுத்து இன்னும் ஒரு கோடு எழுதலாம் அப்படின்ற ஒரு லிங்க்கும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை வச்சு நீங்களே இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.